மாணவர்களே, இங்கே நாங்கள் இன்று ஒரே சமாந்தர கோடுகளுக்கிடையே ஒரே அடி மீது உள்ள முக்கோணிகளின் பரப்பளவை பற்றி விவரமாக பார்ப்போம். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் ஒரே சமாந்தர கோடுகளுக்கிடையே ஒரே அடி மீது அமைந்திருக்கும் முக்கோணிகளின் பரப்பளவு பற்றியும் அவை சம்பந்தமான பயிற்சிகளுக்கான விடைகளையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே மேலே காட்டப்பட்ட படத்திலே இந்த ஏபி என்ற கோட்டுக்கும் சிடி ஆகியது சமாந்தர கோடுகளுக்கு இடையே கியூஆர் என்னும் அடியில் இந்த கியூஆர் என்னும் ஒரே அடியாக கொண்ட பிக்யூஆர் என்ற இந்த முக்கோணத்தையும் டிக்யூஆர் என்ற முக்கோணிகளையும் நீங்கள் பார்க்கலாம். முக்கோணம் பிக்யூஆரும் இணைகரம் பிக்யூஆர்எஸும் இணைகரம் பிக்யூஆர்எஸ் இங்கே பாருங்க, பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம். ஏனென்றால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்தரம், இந்த பக்கம் இந்த பக்கத்தான். ஆகவே இந்த இணைகரமும் பிக்யூஆர் என்ற முக்கோணமும் ஒரே அடியில் சமாந்தர கோடுகளுக்கு இடையே அமைகின்றன. ஆகவே நாங்கள் முந்தி படித்திருக்கிறோம். ஆகவே இந்த முக்கோணம் பிக்யூஆரினுடைய பரப்பளவு அரை இணைகரம் பிக்யூஆர்எஸின் பரப்பளவு. அதை நாங்கள் முந்தி செய்திருக்கிறோம், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறே டிக்யூஆரை நீங்கள் எடுத்தீங்கள் என்றால், டிக்யூஆர் என்ற இது எடுத்தீங்கள் என்றால் இதுவும் அரை இணைகரம் டிக்யூஆர்யூ என்ற இணைகரத்தின் அரைப்பங்காக இருக்கிறது. ஆகவே அரை இணைகரம் பிக்யூஆர்எஸின் பரப்பளவு சமன் அரை இணைகரம் டிக்யூஆரின் பரப்பளவு. என்றால் இந்த ரெண்டும் இணைகரங்கள் சமன், இந்த ரெண்டும் ஒரே அடியிலே அமையப்படினால் இந்த பிக்யூஆர்எஸ் என்ற இணைகரமும் டிக்யூஆர்யூ என்ற இணைகரமும் சமன். அதன் அரைப்பங்கு இருக்கின்ற ரெண்டு முக்கோணிகளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அரை இணைகரம் பிக்யூஆர்எஸின் பரப்பளவு சமன் அரை இணைகரம் டிக்யூஆர்யூவின் பரப்பளவு. இதை நீங்கள் எடுத்தால் பிக்யூஆர் முக்கோணத்தின் பரப்பளவு சமன் டிக்யூஆர் முக்கோணத்தின் பரப்பளவு. எனவே இதிலிருந்து நாங்கள் ஒரே அடி மீதும் ஒரே சமாந்தர கோடுகளுக்கு இடையேயும் இருக்கும் முக்கோணங்கள் ஒவ்வொன்றும் அதன் பரப்பளவில் சமனாகும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இனி ஒரு உதாரணத்தை பார்ப்போமான நாங்கள் இங்கே ஏபி சமாந்தரம் சிடி, முக்கோணம் எஸ்பிக்யூவின் பரப்பளவு 50 சென்டிமீட்டர் வர்க்கமாயின் ஆர்பிக்யூவின் பரப்பளவை காண்க. எஸ்பிக்யூ இது 50 சென்டிமீட்டர் வர்க்கமாயின் ஆர்பிக்யூ இதை காண்க. உங்களுக்கு தெரியும், இது ஒரே அடியில் ஒரே சமாந்தர கோடுகளுக்கு இடையே இருப்பதாலே இந்த முக்கோணின் பரப்பளவு இந்த முக்கோணின் பரப்பளவுக்கு சமன். முக்கோணம் எஸ்ஓபியின் பரப்பளவு சமன் ஆர்ஓக்யூவின் பரப்பளவு. இந்த எஸ்ஓபியின் பரப்பளவு ஆர்ஓக்யூவின் பரப்பளவுக்கு சமன் என காட்டுக. நிறுவல் முக்கோணம் எஸ்பிக்யூவின் பரப்பளவு சமன் 50 சென்டிமீட்டர். ஏன் இந்த எஸ்பிக்யூ 50 தரவாக தந்திருக்கின்றார்கள். எஸ்பிக்யூவின் பரப்பளவு சமன் ஆர்பிக்யூவின் பரப்பளவு. நான் சொன்ன மாதிரி ஒரு அடியில் அமைந்திருக்கின்றது. இனி நாங்கள் முக்கோணம் எஸ்பிக்யூவின் பரப்பளவு சமன் ஆர்பிக்யூவின் பரப்பளவு. ஆகவே எஸ்பிக்யூவின் பரப்பளவு சய ஓபிக்யூவின் பரப்பளவு. இந்த எஸ்பிக்யூவின் பரப்பளவு முக்கோணத்திலிருந்து இந்த ஓபிக்யூ என்ற சின்ன முக்கோணத்தை எடுத்தால் இந்த முக்கோணம் வரும். இது ஒரு பொதுவான முக்கோணம். அது மாதிரி இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவில் இருந்து இது எடுத்தால் இந்த முக்கோணம் ஓஆர்கியூ என்று வரும். ஆகவே நாங்கள் இங்கே முக்கோணம் ஓபிக்யூ பொதுவாக அமைவதால் இப்போ நாங்கள் எஸ்பிக்யூவின் பரப்பளவில் இருந்து ஓபிக்யூவின் பரப்பளவை கழித்தால் அது பிக்யூஆரின் பரப்பளவு சய ஓபிக்யூவின் பரப்பளவுக்கு சமன். எஸ்ஓபியின் பரப்பளவு எஞ்சி இருக்கின்ற ஆர்ஓக்யூவின் பரப்பளவுக்கு சமனாக இருக்கும். இனி அடுத்த உதாரணத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். இங்கே பார்க்கலாம், நாற்பக்கல் ஏபிசிடியின் பக்கம் இந்த பிசியின் மீது பி என்ற புள்ளி ஒன்று இருக்கின்றது. பிக்கு சமாந்தரமாக பியிலிருந்து வரையப்படும் கோடும் டிபிக்கு சமாந்தரமாக சியிலிருந்து வரையப்படும் இந்த டிபிக்கு சமாந்தரமாக சியிலிருந்து வரையப்படும் கோடும் ஒன்று
எக்ஸில் சந்திக்கின்றது. இப்பொழுது முக்கோணம் ஏஎக்ஸ்டி, முக்கோணம் ஏ இது ஏஎக்ஸ் டி, இந்த பெரிய முக்கோணம் ஏஎக்ஸ்டி என்பது சமன் ஏபிசிடியின் பரப்பளவுக்கு சமன் என நிறுவுக. ஏபிசிடி என்ற இந்த நாற்பக்களின் பரப்பளவுக்கு சமன் என்று நிறுவ வேண்டும். பார்ப்போம் என்ன மாதிரி நிறுவல். முக்கோணம் ஏபிபி, ஏபிபியும் ஏபிஎக்ஸும், முக்கோணம் ஏபிபியும் முக்கோணம் ஏபிஎக்ஸும் ஏபிஎக்ஸும் ஏபியின் அடியில், இந்த ஏபியின் அடியில் இந்த ஏபிக்கும் பிஎக்ஸ் என்ற கோடுகளுக்கு இடையே உள்ள சமாந்தர கோடுகளுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே முக்கோணம் ஏபிபியின் பரப்பளவு சமன் ஏபிஎக்ஸின் பரப்பளவு. அவ்வாறே டிபிசியும் டிபிஎக்ஸும் என்ற நீண்ட முக்கோணமும் டிபியின் அடியில், இந்த டிபியின் அடியிலே இந்த டிபிக்கும் சிஎக்ஸுக்கும் சமாந்தரமாக உள்ள சிஎக்ஸுக்கும் இடையே அமைந்துள்ள 2 முக்கோணங்கள். ஆகவே டிபிசியின் பரப்பளவு சமன் டிபிஎக்ஸின் பரப்பளவு. இந்த டிபிசியின் பரப்பளவு சமன் டிபிஎக்ஸின் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு. ஆகவே நாங்கள் ஏபிபி என்ற முக்கோணத்தோடு டிபிசி என்ற முக்கோணத்தின் பரப்பளவை கூட்டுகின்ற போது இங்கே ஏபிஎக்ஸ் என்ற முக்கோணத்தோடு டிபிஎக்ஸ் என்ற முக்கோணத்தின் பரப்பளவை கூட்டுவதற்கு சமனாக இரண்டும் அமைகிறது. இந்த இரு முக்கோணிகளுடனும் நாங்கள் இப்பொழுது இந்த ஏபிடியின் பரப்பளவை கூட்டுவோம். ஏபிடி என்ற இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கூட்டுவோம். இந்த முக்கோணத்தின் பரப்பளவை நாங்கள் கூட்டுகின்ற போது ஏபிபி சக டிபிசி, நாங்கள் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கின்றோம், சக இது சக இது சக இந்த பொதுவான முக்கோணம் சக ஏபிடி சமன் ஏபிஎக்ஸ் ஏபிஎக்ஸ் சக டிபிஎக்ஸ் சக பொதுவான ஏடிபி. எனவே நாற்பக்கள் ஏபிசிடி இந்த மூண்டை நாங்கள் கூட்டுகின்ற போது நாற்பக்கள் ஏபிசிடி எங்களுக்கு வருகிறது. இந்த மூண்டையும் கூட்டுகின்ற போது சமன் இந்த மூட்டையும் கூட்டுகின்ற போது இந்த பெரிய முக்கோணம் ஏஎக்ஸ்டி வருகிறது. ஆகவே நாற்பக்கள் ஏபிசிடியின் பரப்பளவு சமன் முக்கோணம் ஏஎக்ஸ்டியின் பரப்பளவு. இனி உதாரணம் 3 நாங்கள் பார்ப்போமானால் இங்கே முக்கோணம் ஏபிசியில் பக்கம் பிசிக்கு சமாந்தரமாக டிஇ வரையப்பட்டுள்ளது. பிசிடிக்கின் பரப்பளவிற்கு சமனான முக்கோணம் யாது? முக்கோணம் ஏபியையும் முக்கோணம் ஏடிசியும் பரப்பளவில் சமனென நிறுவலை பார்ப்போம். முக்கோணம் பிசிடியின் பரப்பளவுக்கு சமனான முக்கோணி பிசிஇ. பிசிஇ நீங்கள் பாருங்க, பிசிடிக்கு இதுக்கு சமமான முக்கோணம் பிசிஇ. ஏனென்றால் ரெண்டும் இந்த பிசி என்ற ஒரே அடியில் பிசிக்கும் டிஇ என்ற 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையே அமைகிற முக்கோணங்கள். ஆகவே இரண்டும் இவ்விரு முக்கோணிகளும் பிசி என்ற அடியில் பிசிடி என்ற 2 சமாந்தர கோடுகளுக்கு இடையே அமைந்திருக்கின்றது. இனி 2வது பாப்பம் ஏபியும் ஏடிசியும் சமன் என்று நிறுவுகிறது. முக்கோணம் பிசிடியின் பரப்பளவு, முக்கோணம் பிசிடியின் பரப்பளவு சமன் பிசிஇயின் பரப்பளவு நிறுவி போட்டோம். இங்கே இந்த பிஓசி என்ற முக்கோணம் 2க்கும் பொதுவாக இருக்கின்றது. இந்த முக்கோணம் பொதுவாக இருக்கிற முக்கோணத்தை நாங்கள் நீக்குவோமானால், முக்கோணம் பிசிடியிலிருந்து பிஓசி பொதுவான முக்கோணத்தை நீக்கினால் அது சமன் பிசிஇ சய பிஓசி, 2ம் சமன். இந்த முக்கோணத்தில் இருந்து இந்த முக்கோணத்தில் பொதுவான இந்த நீக்குவோமானால் இந்த பிஓடி சமன் சிஓஇக்கு சமனாக அமைகிறது. இவ்விரு முக்கோணிகளுடனும் நாற்பக்கள் டிஓஇயை கூட்டு, இந்த 2 முக்கோணிகள் நாற்பக்கள் டிஓஇஏ கூட்டினால் வருகிற முக்கோணம் பிஇஏ. அதுவும் இந்த முக்கோணமும் சமனாக இருக்கு. இந்த முக்கோணம் நாங்கள் டிஏ கூட்டினால், அதாவது பிஓடி சக நாற்பக்கள் டிஓஇ சமன் நாற்பக்கள்
சமன் முக்கோணம் COE சக நாட்பக்கல் DOEA. அப்போ இதை ரெண்டையும் நாங்கள் கூட்டுகின்ற போது அது சமன் முக்கோணம் ABயின் பரப்பளவு சமன் முக்கோணம் ADயின் பரப்பளவு ABEயின் பரப்பளவு என்ற இந்த முக்கோணத்தோட DOB என்ற முக்கோணத்தோட இந்த நாட்பக்கலை நீங்கள் கூட்டுகின்ற போது உங்களுக்கு கிடைக்கிறது BAE என்ற முக்கோணம். அதே மாதிரி இந்த முக்கோணத்தினுடைய பரப்போட இந்த நாட்பக்கலை கூட்டுகின்ற போது உங்களுக்கு இந்த முக்கோணம் கிடைக்கிறது. ஆனால் இந்த முக்கோணமும் சமன் என்று பண்ணால் இந்த ரெண்டு பெரிய முக்கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கின்றது. இனி என்ன உதாரணத்தை பார்ப்போம். நாட்பக்கல் ABCDயின் மூலவிட்டம் ACக்கு சமாந்தரமாக Bயிலிருந்து வரையப்படும் கோடு நீட்டப்பட்ட இந்த DCயை Eயில் சந்திக்கிறது. ABCக்கு பரப்பளவு சமனான ஒரு முக்கோணியை பெயரிடுக, காரணம் காட்டுக. நாட்பக்கல் ABCDயின் பரப்பளவு முக்கோணி ADEயின் பரப்பளவுக்கு சமனென காட்டுக. முதலாவது நாங்கள் நிறுவலை பார்ப்போம். இங்கே நிறுவல் ABCக்கு சமாந்தரமான முக்கோணி ABCக்கு சமாந்தரமான முக்கோணி ABEN ரெண்டும் AC என்ற அடியிலே இந்த ACB என்ற சமாந்தர கோடுகளுக்கு இடையிலே அமைகின்ற முக்கோணிகளாகும். இம்முக்கோணிகள் இரு முக்கோணிகளும் ஒரே அடியில் இரு சமாந்தர கோடுகளுக்கு இடையே அமைகின்றன. இனி முக்கோணி ABCயின் பரப்பளவு சமன் AECயின் பரப்பளவு. இரு முக்கோணிகளுக்கும் பொதுவாக உள்ள ACOவை நீக்கினால் இந்த இரு முக்கோணிகளுக்கும் பொதுவாக உள்ள ACO இந்த முக்கோணியை நாங்கள் நீக்குவோமானால் முக்கோணி ABC சய ACO சமன் AEC சய AOC. ஆகவே இதை நீக்கின்ற போது இந்த இரு முக்கோணிகளுடனும் பொதுவான ADCO என்ற நாட்பக்களை நீங்கள் சேர்க்கும். ADCO இந்த நாட்பக்களை சேர்ப்பண்ணாங்க. இந்த நாட்பக்களை நாங்கள் சேர்த்து கூட்டுவோமானால் எங்களுக்கு AOB சக நாட்பக்கல் ADCO சமன் CEO இது சக DCO என்ற நாட்பக்கல். ஆகவே இதிலிருந்து நாங்கள் என்ன அறியலாம் என்றால், ஆகவே நாட்பக்கல் ABCD என்றது முக்கோணம் ADயின் பரப்பளவுக்கு சமன் ADEயின் பரப்பளவுக்கு சமன்.